அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு 60 வருடங்கள் இல்லாத மிக முக்கிய அமாவாசை. அதிசயம் ஆனால் உண்மை. அந்த வகையில் கடகராசினியர்கள் இந்த ஆவணி அமாவாசையான இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கடகராசினியர்கள் இன்றைய நாளில் தவிர்க்க வேண்டிய 7 விஷயங்கள் என்ன, நிச்சயம் இவற்றை செய்தாக வேண்டும். கட்டாயம் இதை செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் யாவும் நீங்கி கட்டுக்கட்டாக பணம் சேரும். அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசையான இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி மாத அம்மன் வழிபாட்டிற்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி என தெய்வங்கள் அவதரித்து கொண்டாட்டத்திற்குரிய ஒரு மாதமா கருதப்படுவது இந்த ஆவணி மாதம் தான். மங்கள நிகழ்வுகள், விரதங்கள், திருவிழாக்கள் என பக்தியுடன் கொண்டாட்டங்களும் துவங்கும் ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பக்திமயமான அம்மனுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து மங்கள நிகழ்வுகளை, விசேஷங்கள் மற்றும் விழாக்களை வரவேற்கும் இந்த ஆவணி மாதம் பிறக்கிறது. இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி துவங்கி செப்டம்பர் 16ஆம் தேதி வரை இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கு. சூரிய பகவான் சிம்ம ராசியில் பயணிக்கும் மாதம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த மாதத்தை தமிழில் மடங்கள், கார் என்ற பெயர்களாலும் அழைக்கிறார்கள். அதாவது மழைக்காலத்தின் துவக்க மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது. சிவபெருமான் தனது திருவிடையாளர்கள் பலவற்றை நிகழ்த்திய மாதம் என்பதால் ஆவணி மாதம் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகவும் அமைந்துள்ளது. இந்த ஆவணி முளைக்கட்டு திருவிழா பல கோவில்களில் மிகவும் விசேஷமாக நடத்தப்படுவது உண்டு. இந்த ஆண்டு ஆவணி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த நாட்களில் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்தின் முதல் விசேஷமாக அமாவாசை அமைகிறது. இந்த ஆவணி அமாவாசையான இன்று இந்த 7 விஷயங்களை மறந்தும் செய்து விடாதீங்க. இந்த ஆவணி அமாவாசை அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, அமாவாசை என்பது முன்னோர் வழிபாடு மற்றும் இறை வழிபாட்டிற்கான நேரமாகும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, தானங்கள் வழங்குவது, மந்திர ஜபம் செய்வது ஆகியவை மிகுந்த புண்ணிய பலன்களை தரக்கூடியதாகும். இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. ஆவணி மாத அமாவாசை இந்த ஆண்டு எப்போது வருகிறது, இந்த நாளுக்கு என்ன சிறப்பு, இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை தவிர்ப்பதால் முன்னோர்களின் சாபங்கள் ஏற்படாமல் தவிர்ப்பதுடன் பித்ருதோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதையும் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த ஆவணி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தில் அமாவாசை என்பது மிக முக்கியமான வழிபாடு மற்றும் விரத நாளாகும். அதிலும் ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசை மகாலயபட்சத்திற்கு முன்பு வரும் அமாவாசை என்பதால் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் பித்ருதோஷத்திலிருந்து வழிபடுவதுடன் முன்னோர்களின் ஆசைகளும் கிடைக்கும். அதனால் ஆவணி மாத அமாவாசையை பிதோரி அமாவாசை என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த நாளில் பெண்கள் துர்கா தேவியை வழிபட்டால் அவர்களின் கணவரும் பிள்ளைகளும் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு ஆவணி மாத அமாவாசை ஆகஸ்ட் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் பகல் 12:54 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 23ஆம் தேதி பகல் 12:29 வரை அமாவாசை திதி உள்ளது. இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது, பிராமணர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தானம் செய்வது, புனித நதிகளில் நீராடுவது ஆகியவை மிகுந்த புண்ணியம் தரும். அதே சமயம் மிக முக்கியமான 7 விஷயங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் துரதிர்ஷ்டத்தை வரவழைப்பதுடன் முன்னோர்களின் கோபம் மற்றும் சாபத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டியிருக்கும். அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் முதலாவதாக கடகராசினியர்களான நீங்கள் அமாவாசையான இன்றைய நாளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அமாவாசை நாளில் பித்ருக்கள் நம்முடைய வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். அதனால் உடல், மனம் ஆகியவை சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் அசைவம், முட்டை, மீன், மது போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இது முன்னோர்களின் ஆத்மாக்களை அவமதிப்பதற்கு சமமானதாகும். இதனால் சைவ உணவுகளையே சமைத்து முன்னோர்களுக்கு நாமும் சாப்பிட வேண்டும். இதனால் அவர்களின் ஆசைகளை பெற முடியும். அது மட்டுமில்லாமல் இரண்டாவதாக இந்த நாளில் சிரார்த்தம், தர்ப்பணம் ஆகிய சடங்குகளை தவிர்க்கவோ அலட்சியம்
செய்யவோ கூடாது. இது மிகவும் தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை தவிர்ப்பதால் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும். பெரிதாக பூஜைகள் செய்து வழிபட முடியாவிட்டாலும், அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும், எளிமையாக வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும். மூன்றாவதாக முக்கிய முடிவுகள் எடுப்பது, மங்கள பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை அமாவாசை நாளில் தவிர்க்க வேண்டும். தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், ருத்ராட்சம், எந்திரம் போன்ற பூஜை பொருட்கள் ஆகியவற்றை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் புதிய விஷயங்களை துவங்குவதும் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் அபசகுணமாக கருதப்படுகிறது. அதேபோல் நான்காவதாக, அமாவாசை அன்று கொண்டைக்கடலை, கீரை, பார்லி, முள்ளங்கி, சுரைக்காய், வெள்ளரிக்காய், பழைய உணவுகள், பாகற்காய் போன்ற உணவுகளை சாப்பிடுவதை சமைப்பதையும் தவிர்க்க வேண்டும். இது முன்னோர்களின் ஆன்மாக்களை அவமதிப்பது போல் ஆகிவிடும். இந்துக்களின் நம்பிக்கைகளின்படி இந்த உணவுகளை அமாவாசையில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஐந்தாவதாக, அமாவாசை அன்று ஆன்மீக சுத்தம், முன்னோர்களின் மரியாதை ஆகியவற்றை பாதுகாப்பது மிகவும் அவசியம். இதனால் இந்த நாளில் நகம் வெட்டுவது, முடி வெட்டுவது, நம்மை அழகுபடுத்திக் கொள்ளும் செயல்களில் ஈடுபடுவது ஆகியன எதிர்மறை ஆற்றலை ஈர்ப்பதுடன் பித்ரு தோஷத்திற்கு ஆளாக்கிவிடும். ஆறாவதாக, அமாவாசையன்று தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக எண்ணெய் தானம் செய்யலாம். இது பித்ரு தோஷத்துடன் சனி தோஷத்தையும் போக்கக்கூடியது, நன்மைகளை தரும். இது முன்னோர்களின் வழிபடுவதற்குரிய நாள் என்பதால் மற்றவற்றின் கவனம் செலுத்தாமல் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெற முயற்சி செய்ய வேண்டும். ஏழாவதாக, முன்னோர்களுக்கு அமாவாசை நாள் அன்று முன்னோர்களுக்கு சனி பகவானுக்கும் உரிய நாளாகும். இதனால் இந்த நாளில் நேர்மறை ஆற்றல் ஈர்க்கும் விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும். இந்த நாளில் துடைப்பம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இது மகாலட்சுமியின் கோபத்தை தூண்டக்கூடியதாகும். அதே போல் இந்த நாளில் கோதுமை வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் வாங்கப்படும் பொருட்கள் நேரடியாக முன்னோர்களை சேரும் என்பதால் இது முன்னோர்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கிவிடும். அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசையான இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சூரியன் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குரு சுக்கிரன் இருந்தாலும் அதிக விரயங்கள் ஏற்படாது. சுக்கிரன் சரி கட்டி விடுவார். அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை செய்ய வேண்டியிருக்கும். செவ்வாய் 5, 10க்குரியவர் 3ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அவருடைய பார்வை பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் எழுது. இதனால் செவ்வாய் காரக தொழிலில் சிறப்பாக நடைபெறுங்க. நிலம், வீடு விற்பனையில் நிச்சயம் ஆதாயம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நல்ல ஓய்வையும் உறக்கத்தையும் குறிக்கிறது. குருவினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தில் படுவதால உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசையான இன்றைய தினத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது என இந்த வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.